நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அன்பார்ந்த ஜோதிடன் டிவி நேயர்களே, ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னம், இந்த லக்னத்திற்கு உயிர் நாடி. இந்த லக்னம் என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ரிஷப லக்னம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ரிஷப லக்னத்தினுடைய குணாதிசயம் எப்படி கல்யாணம் நடக்குது, ஏன் தடைப்பட்டு போகுது, ஏன் கல்யாணம் நடக்கல, ஏன் தடைகள் அதிகமா வருது. கல்யாணம் மட்டும் இல்ல, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, அதுல சண்டை பிரியணுங்கிறான், கல்யாணம் ஆகி 3 மாசத்துல ஒத்து வரல அப்படிங்கிறா, இந்த பக்கம் போனா இவாளுடைய கொடுமைங்கிறா, அந்த பக்கம் போனா அவளுடைய பிரச்சனைங்கிறா. இதெல்லாம் ஏன் எதனால நடக்குது அப்படின்னா, லக்னாதிபதி நல்லா இருக்காரா. இந்த லக்னத்துக்குடையவன் யார்? ரிஷபராசி லக்னத்துக்குடையவன் சுக்கிரன். சாமி எனக்கு ரிஷபராசி லக்னம் வேற, அதான் ரிஷபராசிக்கும் நான் சொல்லுது பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த ரிஷப லக்னம் ரிஷபராசி மாப்பிள்ளையோ பொண்ணோ மேற்கு அல்லது வடக்கு திசையில இருந்து கண்டிப்பா அமையும். நிறைய பேர் கேட்கிறாங்க, சாமி எந்த திசையில இருந்து வருவாங்கன்னு. ரிஷப லக்னமாக இருந்தால் மேற்கு பக்கம், இல்லைன்னா வடக்கு பக்கம், வடக்கு திசையில் இருந்து வருவார்கள். சரி, வரக்கூடிய பெண் ஆர் ஆண் எப்படி குணாதிசயம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிவாத குணம். இந்த ரிஷபராசியில சாமி எங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் இப்படி இருக்கு அப்படின்னா, அந்த லக்னாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து கண்டிஷனா இருக்கக்கூடிய, தான் விஷயத்தை எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்ப அந்த பிடிவாத குணத்தோடன் இருப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் ஒரு கொள்கை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த கொள்கையில மாறவே மாட்டாங்க. ரிஷப லக்னக்காரர்கள், அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை கடைபிடிப்பார்கள். அதை விட என்ன தெரியுமா சாமி, புத்தி கூர்மையா இருப்பாங்க. நீங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், மாப்பிள்ள ரொம்ப ஷார்ப்பா இருப்பார் அப்படின்பா. உங்காத்து பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாசம் கழிச்சு நீ பேசினா, அப்பா மாப்பிள்ள பேசுற மாதிரிலாம் நீ ஜாக்கிரதையா பேசணும், மாப்பிள்ளைட்ட சூப்பரா இருப்பார் அப்படின்பா. இந்த பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான், அம்மா அவ ரொம்ப ஷார்ப்புமா, ஜாக்கிரதையா பேசுன்னு அம்மாவுக்கு சொல்லுவான். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். இவாளுக்கு இந்த கல்யாணம் ரிஷப லக்னத்துல ஏன் தடைப்பட்டு போனது, யாரால, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிஷப லக்னம் உடையவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன தெரியுமா அவளுக்கு நடக்கும். இப்ப நீங்க ஜாதக ஜோசியர்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அமோகமா இருப்பாங்க அப்படிம்பாங்க. கல்யாண பிறகு இவன் சொல்லுவாங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படிம்பா. இந்த லக்னம் சரியில்லைப்பா, இந்த லக்னத்துல இதை எப்படி பாக்குது, உனக்கு நல்லது செய்யறதுக்கு இதை செய்ப்போ கோவில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷப லக்னத்துக்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்த வீடு வாங்கி தர்றது. 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் வீடு வாங்கிடுவாங்க. இல்ல அசையா சொத்து கண்டிப்பா ஒன்னும் மாமியார் வீட்டுல இருந்து வரணும், இல்ல இவாத்துல இருந்து இவருக்கு பங்கு வரணும். அடுத்ததாக வெறும் காலி மனை வாங்கி வச்சுப்பாங்க. அது வயலா இருக்கலாம், ஹார்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம், ஒரு பெரிய தோட்டமா இருக்கலாம், ஆனா அது விவசாயம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கும். அடுத்ததாக வாகனங்கள், வண்டி மேல இந்த ரிஷபராசிக்காரர் ரிஷப லக்னம் வண்டிக்கு ஆசைப்படுவாங்க. ரொம்ப டிஃபரெண்டா வண்டியில போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட வாகன வசதிகள் கிடைக்கும். இந்த ரிஷப லக்னமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் எதுல திரும்ப நிறைய அவளுக்கு லாபம் வரும், பூமி லாபம் வரும். பூமியை வச்சே பிசினஸ் பண்ணுவாங்க, பில்டரா இருப்பாங்க. அடுத்ததாக பூமியை வியாபாரம் பண்றவங்களா இருப்பாங்க. பூமியை வச்சுட்டு அதுல பல விதமான பொருளாதாரத்துக்குரிய பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ரிஷப லக்னம் உடையவர்கள், ரிஷபராசி உள்ளவர்கள், சுவாமி இதெல்லாம் கல்யாணமே நடக்கல, இதுக்கு தடைப்பட்டு, இதெல்லாம் கிடைக்கிறது சந்தோஷம் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும். என்னைக்கு தெரியுமா? செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். நீ சிவபெருமான வழிபடுறீங்களோ இல்லையோ, முருகனையும் சிவபெருமானையும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அரளிப்பூ மாலை முருகனுக்கு சாத்தணும், சிவனுக்கு வில்வ மாலை சாத்தி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க போதும் உங்க பேர்ல. ஆனா கண்டிப்பா கோவில்ல 2 சன்னதி தீபம் ஏற்றணும்.
இதை ஏத்துனீங்கன்னா ரிஷபலக்னாதிபதிக்கு லாபகரமாக இருக்கும். சாமி எனக்கு குழந்தை பிறக்கல, இந்த ரிஷப லக்னம் எனக்கு ரிஷப ராசி, நேர போங்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வழக்கு போடுங்க, அங்க ஒரு அர்ச்சனை, சிவபெருமானுக்கு ஒரு வழக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிடுவாங்க உங்க பேர்ல, அமோகமா கல்யாணம் நடக்கும், எல்லா பிரச்சனைகளும் தீரும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுவார்கள், அன்ன கஷ்டம் இல்லாமல் இருக்கும், நல்ல மங்களகரமா இருக்கும் ஆத்துல. ரெண்டாவது, இவாளுடைய வீட்டை பார்த்தேன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். லக்னாதிபதியா இருக்கக்கூடியவன் சுக்கிரன் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துருந்தான்னு வச்சுங்களேன், ஜாதகத்துல அருமையா இருப்பீங்க. ராசியாதிபதியும் அவராக இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால ஆன்மீக அன்பர்களே, ரிஷபலக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதே மாதிரி விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க. ஆகையினால இந்த கல்யாணம் தடைப்பட்டதற்கு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு அரளிப்பூல மாலை கட்டி, இல்ல அரளிப்பூ தொடுத்த பூவை வாங்கி சுவாமி சாத்துங்க. வில்வத்துக்கு சுவாமி சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்தி, இல்ல ஒரு முழம் தொடுத்தான்னு போங்க, உதிரியா எடுத்துன்னு போகாதீங்க, தொடுத்து சிவபெருமானுடைய சிரசில வச்சு சுவாமிக்கு நெய் விளக்கோ இல்ல சாதாரண நல்லெண்ணெய் விளக்கோ எந்த விளக்கோ ஒரு விளக்கு ஏற்றி கோவில்ல வழிபடுங்க. சுவாமி எனக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்க ஆத்துல முருகர் போட்டோ இருக்கும், சிவம் போட்டோ இருக்கும், 2 அரளிப்பூ இல்லைன்னா 2 வில்வம் சுவாமி பாதத்துல போட்டு நீங்க விசேஷமா இந்த பூஜையை செய்தேன்னா ரிஷபலக்னக்காரனுக்கும் ரிஷபராசிக்காரனுக்கும் மங்களகரமான கல்யாண தடைகள் நீங்கி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார். பார்வதீவதையே அரகர மகாதேவா.